கொண்டு சொல்கிறேன். போட்டுருச்சுடா. பிடிச்சி கட்டு. மக்களே, சூப்பர் மக்களே, போட்டு தள்ளிடுச்சு. போடு போடு போட்டு தாக்கு. இங்க பாரு, ஏடா ஒரு மீன் தின்றுச்சு. புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற வந்து ஒரு ஃபிஷ் ட்ராப் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ட்ராப் வந்து பார்க்குறேன் ஃபிஷ் ட்ராப்னு சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுத்தமாக இருக்குது. இதை வந்து செட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த லாக் கொடுத்துருக்காங்களா, இந்த லாக்கை அப்படி எடுத்து விட்டுட்டு இந்த லாக் அப்படி எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாக் இருக்கும், இதையும் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த ட்ராப்பை நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுட்டை போட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நண்டு, மீன், ஆமை, தவளை எல்லாமே மாட்டுறதுக்குள்ளே என்னென்ன மாட்டுதுங்கிற நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஃபுட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் வச்சுங்களேன், நம்ம மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பக்காவாக உருட்டி மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மீன் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நிறையா மீன்கள் வந்து ஆற்றுல இருக்க மீன் வந்து நிறையா மீன் பார்த்தீங்கன்னா வந்து கவுச்சுக்கு தான் அட்ராக்ட் ஆகும். அதுக்காக வந்து மீன் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த அப்படியே உருட்டி நண்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி இதுக்குள்ளே வச்சு இந்த இடத்துல வச்சுட்டோம்னா சென்டரில் அப்படி வச்சுட்டோம்னா அப்படி பக்காவாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் போட்டாச்சு. இனிமேல் வந்து நம்ம ட்ராப்பை தூக்கி வீச வேண்டியதான். வெயிட் இதில் வந்து கயரை கட்டிடணும். ஏன்னா வச்சுக்கலாம் நம்ம ட்ராப்பை வந்து தண்ணி அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அதனால் வந்து கயரை கட்டிட்டு தூக்கி போடலாம். கயிறை பிடிச்சிட்டேன். இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், இந்த இடத்துல வந்து மாதம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கயிறை கட்டிட்டு ரொம்ப அடசலாக இருக்க இடத்துல வந்து நம்ம ட்ராப்பை போடலாம். ஒய்வாடா என் புலிக்காட்டு ராசா, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. இந்த இடத்துலாம் வந்து நிறையா ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஓரத்துலாம் அதிகமான மீன் வரும். அதனால் ட்ராப்பை போட்டாச்சு. இதை வந்து ஒரு குச்சி எடுத்து குத்தி கட்டி வச்சிடலாம். இதில் மரம் இது இருக்கா, இதில் பாம்பு தான் ஓடுதுல. அதில் இந்த மரத்தோட இதில் வந்து நம்ம கட்டி வச்சிருவோம் ஸ்ட்ராங்காக. ஓகே, நம்ம கட்டி முடிச்சிட்டோம். எதுக்காக நம்ம அந்த கயிறை கட்டுறோம்னா, ஆற்றுல தண்ணி ஏறினாலும் இல்லை வந்து நம்ம ட்ராப்பை இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கயிறை ஸ்ட்ராங்காக கட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் நம்ம ட்ராப்பில் என்ன மாட்டிருக்குன்ட்டு. ஆற்றுல பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது மட்டும் இல்லை, நிறையா பூ பூத்துருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வெங்காய தாமரையா ஆகாய தாமரையான்னு தெரியல. இங்கே பார்த்துங்க, நிறையா வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ மழை பெஞ்சனால வந்து இந்த அளவுக்கு வந்து புதுசு புதுசாக செடியெல்லாம் வந்திருக்கு. இங்கே பாரு, இது என்னன்னு தெரில, இது என்ன செடின்னு தெரியல. இது ஒரு டிசைனாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த வீட்டு தொட்டிலாம் வைக்கலாம் போல இருக்கு, அழகாக இருக்குங்க. தண்ணி நிற்க மாட்டேங்குது, அதில் தண்ணி விட்ட மாட்டேங்குது. இங்கே பாரு, தண்ணியை பாருங்க, தாமரையில் மாதிரி தண்ணி விட்ட மாட்டேங்குது. சரி வாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன மீன் மாட்டிருக்கா, நண்டு மாட்டிருக்கா, இல்லைன்னா எதுவுமே மாட்டலையாங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. 3 hours later. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாயந்தரம் ஆயிடுச்சு. கேமராமேன் அங்கே காட்டுங்க. பார்த்தீங்களா, சன்செட்லாம் பயங்கரமாக இருட்டிருச்சு. இப்போ வந்து நம்ம ட்ராப்பில் என்ன மாட்டிங்கிறது பார்க்கலாம் வாங்க. போட முன்னாடி சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இப்போ போய் நம்ம ட்ராப் எடுத்துடலாம். தலைகீழாகத்தான் குதிப்பேன். குமா தண்ணி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் இந்த விட ஆழமாக இருக்குது. மணிகண்டன் பார்த்து வாங்க, தண்ணிக்குள்ள விழுந்துடாதீங்க கேமராவோட. தெரியுது, இந்த மூடு தேன் நனைஞ்சிருமோ. ஃபஸ்ட் நம்ம கயிறை அவுக்கலாம். ஆறாக்கிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங் கட்டிருக்கேன், அவுக்க முடியல. பர்த்தாச்சு. ஓகே, இழுத்துருவோமா? 1 2
இந்த பக்கம் வரவா? ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு நல்லா கிளியராக வச்சுக்க. தெரியுதா? எடுத்துருவோம். ரெடி 2 3 ஸ்டார்ட். வேமா 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 போடு போடு போட்டு தாக்கு. இங்கே பாரு. என்னடா ஒரு மீனை தின்றுச்சு. என்னப்பா எல்லாம் குட்டி குஞ்சானா என்னதான் பண்ணுறது? இங்கே போடுறா மணி. இங்கே பாருங்க, ஒரு 2 மீன் இருந்திருக்கு. ஒரு மீனை பாருங்க, அங்கே தின்னுட்டு இருக்கு பாருங்க மீனை. இங்கேறா, அங்கே பாரு, இங்கே ஒரு எங்கே நிற்கிது பாரு. நம்ம கொடுக்கு பண்ணி மாதிரியே இருக்காங்க இவங்க 2 பேரும். மக்க இங்கே விட்டுவோமா? மேலே போயிடவா? இரு ஃபஸ்ட் இந்த கயிறு உரம் போட்டு எப்படி எடுக்கிறது? கையை விட்டு எடுக்க முடியாது. கையை விட்டு எடுத்தால் போட்டு தள்ளிட்டு தானே. எப்படி எடுக்கிறது? மீன் எடுத்துரும். பயமாக வருதுடா. இந்த மீன் பாருங்க, ஒரு கெண்டை மீன் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மீனெல்லாம் நான் வந்து என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனால் போயிட்டு வா. போக மனசில்லைங்க அவனுக்கு. நம்மக்கிட்டே வரான். அவன் கிடையாது. ஓடிரு இங்கே நிற்காத. எவனா பிடிச்சி போயிடும். எல்லோரும் நம்ம நல்லவனாக இருக்க மாட்டான். இப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 2 மீன் மாட்டியிருக்கு. ஒரு மீன் நம்ம விட்டுட்டோம் இல்லையா? இங்கே பாருங்கள், 2வது மீனை பாருங்கள். இங்கே பாருங்க, என்னன்னு தெரியுதா? நண்டு வேலையை காமிச்சிருச்சு, கட்டிச்சு தின்றுருக்கு. ஆனால் இன்னொன்று தெரியுமா இல்லையா? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை கட் பண்ணி போட்டுருந்தோம் 2 மீன். அந்த 2 மீனோட பீஸையும் காணுங்க, ஒன்று கூட காணும். இது வந்து உள்ளே வந்த மீன் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தேன். அதுலேருந்து மீன் சின்ன மீன் 2 போட்டிருந்தோம் கட் பண்ணி. அந்த 2 மீனையுமே காணும். எங்கே போச்சுன்னே தெரில. அதையும் தின்னுட்டு நம்மக்கிட்டே இருந்த மீனையும் தின்றுச்சுங்க. இந்த மீன் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, தூக்கி வீசிடுவோம். இதை வேஸ்ட் பண்ணுறோன்னா தூக்கி வந்துடலாம். நண்டை கொண்டு போய் பிடிச்சி நம்மளோட டேங்கில் விட போகிறோம். நம்ம டேங்கில் விட்டு நண்டை வந்து வளர்க்க போகிறோம். இப்போ இது எப்படா பிடிக்கிறது? ஏதோ ஐடியா? தப்பாக கிடக்கா? எதுவுமே காணுமே. இதுலையா? இதில் எப்படி கொண்டு போகிறது? அதாவது கவர் மாதிரி கிடந்தாலும் ஓகே தான். இங்கே தேடி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு பாட்டிலும் வாட்டர் பாட்டிலும் தான் கிடக்கு. எதுவுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்க வச்சுங்களேன், நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? இது என்ன தெரியுமா இல்லையா? மைதா மாவு பெறணும் இல்லையா? அந்த பை தான் இது. இதை கிளியர் பண்ணி எடுத்துப்போம். கடலாக பாரானே தெரில, ஒரே பாட்டிலாக கிடக்கு. இதை வச்சு நண்டை பிடிப்போம். இதை எடுத்துகிட்டு வரேன், இருக்கும் சேஃப்டிக்கு. நண்டை இதில் கொட்டிடுவோம். 1/2 கிலோ இருக்கும் போல இருக்குடா. தண்ணியில் ஊறி வெயிட் ஏறிச்சு பண்ணிது. பயங்கரமாக இருக்குது. எப்படி எடுக்கிறது? கொட்டினா கையை போட்டு விட போது. ஸ்பைடர் மேன் மாதிரி ஏறி நிற்கிது பாறேன். வராது. வேறு வழியே இல்லை. அமுக்கி தான் முடிக்கணும் போல இருக்குது. ரொம்ப பிடிவாதமாக கட்டுவாங்க. அதை வலையை பிடிச்சி வச்சுடா டைட்டா. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். ரியல் கம்பெனி இங்கே பாரு எப்படி பிடிச்சிருக்கு பாரு. இங்கே பாரு, கட் பண்ணிட்டு வெளில போடாமல் பார்த்துருக்கு. அது அப்படிமா இல்லை. இந்த வடிவல் காமல் வரணும். சினிமா ஆயிடுச்சுடா. ஃபேண்டை பிடிச்சிருப்பான்ல. மலையை விற்க முடியாது பிள்ளைனால. அதனால இழுத்து. ஐயோ பிடிக்கல, மாட்டிக்கிச்சு கால். ஈஸியாக இருக்கலாம். காமுக்கு இப்படி தான் காட்ட முடியும். எப்படி காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, கையெடுத்துனா கடிச்சு விட்டணும்னு பயமாக இருக்குது. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நண்டு கிடச்சிருக்கு. சிகப்பு நண்டுனா அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு சிகப்பு நண்டு சொல்லுவாங்க. என்னடா அது? கொண்ட சோதனை போட்டுருச்சுடா. பிடிச்சி காட்டு மக்களே. சூப்பர் மக்களே, போட்டு தள்ளிடுச்சு. நினச்சேன் ரத்தத்தை எடுத்துருச்சு. இனிமேல் உயிரோட விடக்கூடாது. நீ வந்து கொடுக்கு பண்ணி மாதிரி இருக்க, அதனால நான் சென்டிமெண்ட்லாம் நான் விட்றேன். என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இதெல்லாம் பொறிச்சு தின்றுக்கணும்.
கடைசியில் நம்மளை காப்பாற்ற போகிறது 18:48 தான். விஷாலுக்கு பிடிக்குது ரொம்ப. அப்படியே கைக்கிட்ட வருது பாரு நேக்கா. ட்ராப்பை பிடிக்க ஏன் பிடிச்சிங்க ஒரு கையில் யாராவது பிடிச்சிக்கடா. இது வந்து நம்மளோட குட்டி குஞ்சான். இவங்க யாரையுமே சாப்பிட போகிறது எல்லாருமே நம்மளோட டேங்கில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே பார்த்து உள்ள விட்டுருவோம். அடிச்சுக்கல. இந்த மாதிரி நண்டெல்லாம் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து நம்ம கை காலில் போட்டு தள்ளி விட்டுரும். யார் வரா? இந்த மாதிரி நண்டெல்லாம் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம ஹேண்டில் பண்ணவே கூடாது. நம்ம கை காலில் போட்டு விட்டுரும். ஏதோ நான் ப்ரொஃபஷனலுங்கிறனால அந்த அளவுக்கு பிடிச்சிட்டேன். கையில் கடி வாங்கியெல்லாம் பிடிச்சிருக்கேன். பார்த்து லைக்கை போட்டு விட்ருங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதுமாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் தான் இருக்கும். பெரிய வீடியோ போடல. ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.